அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நாம் சிஎஸ்எஸ் மார்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினோட லென்த்து, அதோட மார்ஜினோட சப் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு எக்ஸாம்பிள் மார்ஜினை பற்றி, அப்புறம் லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளோட, அப்புறம் மார்ஜின் கொலாப்ஸ் வித் எக்ஸாம்பிள், கடைசியாக ப்ரௌசர் எப்படி மாதிரி சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்ஜின். மார்ஜின்னா என்னென்னா, ஒரு எலமெண்ட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸு. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருந்தோம். பாக்ஸ் மாடல்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம். ஒரு எலமெண்ட்டு, அதோட கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேடிங் வரும். பேடிங்க்கு அடுத்து பார்டர், பார்டருக்கு அடுத்து கடைசியாக இருக்கிறது மார்ஜின். அதுதான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்ஜினில் வேல்யூஸ் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, 3 வகையாக பண்ணுறாங்க. ஒன்று வேல்யூஸ், ஒன்று லென்த்து. லென்த்து அதோட யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா பிக்சலு, பிடி அல்லது இஎம் அல்லது ரெம், இந்த மாதிரி தான் அதோட யூனிட்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆட்டோ, மார்ஜின் ஆட்டோ. இது எப்படி எடுக்கும்னா, ப்ரௌசர் டிஃப்ரெண்ட் ப்ரௌசருக்கு ஏற்றாப்புல அதுவே கால்குலேட் பண்ணி மார்ஜின் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதாவது ப்ரௌசர் தான் கால்குலேட் பண்ணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இது எப்படி எடுக்கும்னா, அந்த எலமெண்ட், அந்த கண்டெய்னிங் எலமெண்ட் இருக்குல்ல, அதோட வித்தை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதாவது width of the container element. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிங் பார்க்கும்போது அதில் நெகட்டிவ் வேல்யூ அலோ இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே மார்ஜினில் நெகட்டிவ் வேல்யூ அலோடு. அதாவது இப்போ 30 பிக்சல் யூஸ் பண்ணோம்னா -30 பிக்சலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது ரெண்டுமே அலோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜினோட சப் ப்ராப்பர்ட்டிஸ். மார்ஜினோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப்பு, அப்புறம் மார்ஜின் ரைட், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட். இந்த 4 தான் மார்ஜினோட மெயின் சப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்ஜின் நம்ம மார்ஜின் வெறும் மார்ஜின் மட்டும் போட்டுட்டு 30 பிக்சல், இந்த 4 வேல்யூமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்ளை ஆகும். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ஜின் 20 பிக்சல், 30 பிக்சல். இந்த மாதிரி போட்டோம்னா எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற 20 பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமும், இந்த ரெண்டாவது 30 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதாவது டாப் 20, பாட்டம் 20, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 30 அண்ட் 30 ஈச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மார்ஜின் 20 பிக்சல், 20 பிக்சல், 30 பிக்சல். இந்த மாதிரி 3 வேல்யூ இருந்துச்சுன்னா அது எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ டாப்பு, கடைசியாக இருக்கிறது பாட்டம், சென்டராக இருக்க வேல்யூ லெஃப்ட் அண்ட் ரைட்டை எடுத்துக்கிடும். இது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 20 பிக்சல், 20, 30, 30 பிக்சல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, வழக்கம் போல் இது 4 வேல்யூவும் எடுத்துக்கிடும். டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட், இந்த ஆர்டரில் எடுத்துக்கிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்ஜின் 20 பிக்சல், 30 rem, 20 EM. இந்த மாதிரி ஒரே மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட் யூனிட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் அல்லது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னா, ஒன்று பிக்சல் யூஸ் பண்ணால் பிக்சல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ரெம்னா ரெம் மட்டும், இஎம்னா இஎம் மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசரே கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வரதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் திஸ். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு
எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குமா, பாடி பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், இங்கே பாடியில் ஒரு டிவ், இதில் வந்து கிளாஸ் வந்து மார்ஜின் போட்டேன், ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து இது வரும் 20. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து கிளாஸ் போடுறேன், மார்ஜின் வித் வந்து ஒரு 400 போடுவோம், 400, ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல் போடுவோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து பேடிங் ஒரு 20 பிக்சல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டென்ட்டை சுற்றி வந்து சம் ஸ்பேசஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பார்டர் ஆட் பண்ணுறேன். பார்டர் ஒரு 10 பிக்சல் சாலிட் ப்ரௌன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பார்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் ஆட்டி வச்சுருவோம். ஓகேவா, இப்போ பார்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மார்ஜின் ஆட் பண்ண போகிறோம். மார்ஜின் 20 பிக்சல். பார்த்தீங்கன்னா லேசாக இந்த பக்கம் நகர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல போய் பார்த்தா தெரியும். நம்ம ஆல்ரெடி பேடிங் பார்க்கும்போதே பாக்ஸ் மாடல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை சுற்றி வந்து பேடிங் வந்து நம்ம 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்டர் வந்து 10 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம மார்ஜின் பார்த்தா தெரியாது, இங்கே கவர் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலர் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட்டு ப்ரௌன் கலராக தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் காட்டும். பார்த்தீங்கன்னா 4 சைடுமே 20 இருக்குது. இப்போ இதே வந்து 2 வேல்யூ கொடுக்குறேன், கொடுத்தோம்னா இங்கே 30 பிக்சல். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து 20 வந்துருச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 30 பிக்சல் வந்துருச்சு. இப்போது இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ மார்ஜின் வந்து 10, இப்போ பர்சன்டேஜில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பிக்சல் கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக நம்மளுக்கு எடுத்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பிக்சல் வந்து 4 சைடுமே எடுத்துக்குது. இது இன்னொரு வந்து என்ன சொன்னேன்னா ஆட்டோ சொன்னேன்ல, ஆட்டோ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோ கொடுத்தா என்ன ஆகும்னா எப்பயுமே வந்து அது அந்த ப்ரௌசருக்கு ஹரிசாண்டலாக வந்து சென்டராக வந்துடும். பார்த்தீங்கன்னா சென்டரோட வேல்யூ தான் எப்பயுமே எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போது அடுத்து என்னது, நம்ம லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மார்ஜினோட லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று மார்ஜின் பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்லைன். ஓகேவா, இப்போ மார்ஜின் பிளாக் வந்து எப்படி ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னா பிளாக் எலமெண்ட்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அந்த டைரக்ஷனில் வந்து மார்ஜின் பிளாக்கோட லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது டாப் அண்ட் பாட்டமில் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். இதே இது வந்து மார்ஜின் இன்லைன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது
லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிடும். இந்த லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ரைட்டிங் மோட், டைரக்ஷன், அதாவது டெக்ஸ்ட் வந்து ஓரியண்ட்டாக எழுதுறது, வெர்டிக்கல், அதாவது டாப் டு பாட்டம் இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ், ஜாப்பனீஸோட கேரக்டர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு அண்டு எண்டு. இது எப்படி வரும்னா மார்ஜின் பிளாக் ஸ்டார்ட், இது மாதிரி மார்ஜின் இன்லைன் ஸ்டார்ட் அல்லது எண்டு, இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் நான். இதை க்ளோஸ் பண்ணிடுமா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டிவ் பாக்ஸ், ஒரு டிவ் போட்டுக்குவோம். அதுக்குள்ளே வந்து ஒரு பி டேக், பியில் வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்டு டைரக்ஷன், கண்டென்ட் வந்து லோரம் ஒரு 20. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பாக்ஸுக்கு சிஎஸ்எஸ் போடுவோம். ஒரு வித்து 200 பிக்சல், ஹைட்டு ஒரு 200 பிக்சல். டச்சா? அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு வந்து பார்டர் 3 பிக்சல், சாலிட் ப்ரௌன். அதுக்கப்புறம் டச்சா? இப்போ மார்ஜின் பிளாக் ஸ்டார்ட் போட்டுட்டு ஒரு 40 பிக்சல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைரக்ஷன் போடுவோம். டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ரைட்டிங் மோடு, அது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட்டிங் மோட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹரிசாண்டல் டிபி, வெர்டிக்கல், எல்ஆர், ஆர்எல் இந்த மாதிரி இருக்கும். ஹரிசாண்டல் டிபி அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட், ஹரிசாண்டலாக இருக்கும்போது அப்படி இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இருக்கும். இதே இது வந்து இன்னொரு வந்து என்ன சொன்னேன், வெர்டிக்கல் எல்ஆர், அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இருக்கும். அதே இது ஹரிசாண்டலில் போகும்போது ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கும். அதாவது ரைட்லேருந்து லெஃப்டில் வந்து கண்டென்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதே இது எல்ஆர்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்து கண்டென்ட் போகும் ஹரிசாண்டல் இருக்கும்போது, வெர்டிக்கலாக இருக்கும்போது வந்து டாப் டு பாட்டமாக இருக்கும். இப்போ வந்து வெர்டிக்கல் போடுவோம். வெர்டிக்கல் எல்ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாறிடுது. இப்போ வந்து இதில் ஆல்ரெடி வந்து நான் வந்து பிளாக் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது அதோட வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வரும். இப்போ வந்து ரைட்டிங் மோடு வந்து நம்ம ஹரிசாண்டல் டிபியில் இருக்கும்போது டாப்பில் இருக்கும். இதே இது வெர்டிக்கலாக மாறும்போது இந்த சைடு வந்துடும். எங்கிட்ட வந்துருக்கு, ரைட் சைடு வந்துருச்சு இப்போ. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும் இருக்கும். இதை ஸ்டார்ட் எடுத்து விட்டு வெறும் பிளாக் மட்டும் கொடுத்தோம்னா இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த இதை எடுத்துக்கிடும். நம்மளுக்கு இது தெரியுது, நம்மளுக்கு மார்ஜினை இது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எடுத்துக்கிடும். இதே இது வந்து இந்த ரைட்டிங் மோடு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, ரைட்டிங் மோடு ஹரிசாண்டல் இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் பாட்டமில் எடுத்துக்கிடும். இந்த வெர்டிக்கல் கொடுத்தோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போயிடும். அந்த ரைட்டிங் ஃப்ளோ பேஸ் பண்ணி இது மாறிடும். இதே சிமிலர் கைண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்லைன் ஆல்சோ. இன்லைன் வந்து அது அப்படியே ஆப்போசிட். இதை கொஞ்சம் வித்தை இன்க்ரீஸ் பண்ணுமா? ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் வந்து என்ன சொன்னேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து எடுத்துக்கிடும்.
இதே இது வந்து நம்ம ரைட்டிங் மோடை வந்து இப்போ நான் மாற்றுறேன். நான் வெர்டிகல் வைக்கிறேன். வெர்டிகல் வச்சவொடனே கண்டென்ட் வந்து இந்த மாதிரி மாறிடுது. இப்போ வந்து இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமுக்கு அப்படியே மாறிடும். ஓகேவா? இது வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர்றது வந்து பை டிஃபால்ட்டு வர்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16 எடுத்துக்குது. இதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ வந்து நமக்கு மாறது வந்து டாப் அண்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எண்டு ஸ்டார்ட்டு 2 இருக்குது. கொடுத்தீங்கன்னா எண்டுனா எந்த பக்கம் எடுத்துக்கிடும்? பாட்டமில் மட்டும் எடுத்துக்குது. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் எடுத்துக்கணும். சரிங்களா? வேல்யூ வந்து டாப்புக்கு போயிடும். இதே இது வந்து வெர்டிக்கல் மோடு டைரக்ஷன் மாறும்போது என்ன அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வர்றது வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக மாறிடும். இதுதான் லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்லி வந்து மார்ஜினில் மட்டும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பேடிங்லேயே பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மார்ஜின் கொலாப்ஸ். மார்ஜின் கொலாப்ஸ். மார்ஜின் கொலாப்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், அதாவது பிளாக் லெவல் எலமெண்ட்டில் நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் வந்து நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட மார்ஜின் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிரும். ஒன்று மேலே ஒன்று மேலே இருந்துக்கூடும். அதைத்தான் வந்து மார்ஜின் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மேலே ஒன்றுனா என்னென்னா இப்போ வந்து மார்ஜின் டாப்பு அண்டு மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்ணும்போது, அதாவது வெர்டிக்கலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த மார்ஜின் கொலாப்ஸ் வந்து நடக்கும். மார்ஜின் கொலாப்ஸ் வந்து எப்போல்லாம் வரும்? when it is occur. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸில் தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து பி டேக்கு, அப்புறம் டிவ் டேக்கு, H1 எல்லா பிளாக் லெவல் எலமெண்ட்டில் வந்து பார்டர் கொலாப்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். எப்போனா மார்ஜின் டாப் அண்ட் மார்ஜின் பாட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது. மற்ற லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அந்த ஸ்பேனு அதிலலாம் வந்து மார்ஜின் கொலாப்ஸ் வந்து வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிக்கலாக இருக்கும்போது மட்டும்தான் கொலாப்ஸ் ஆகும். அதாவது டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் வரும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த இஷ்யூ இருக்காது, இந்த இஷ்யூ வராது. ஓகேவா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து லேஅவுட்டில் வந்து டிஃபால்ட் லேஅவுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ளோ லேஅவுட்டு. இந்த லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் மார்ஜின் கொலாப்சிங் வந்து நடக்கும். இது போக அதர் லேஅவுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டு அல்லது வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த இஷ்யூ எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இங்கே கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸஸ் அப்படி ஒரு டிவ், இதுக்குள்ளே வந்து 2 சைல்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பாக்ஸ் 1, ரெண்டாவது சைல்டு வந்து பாக்ஸு 2. பாக்ஸு 2 இதில் வந்து சம் கண்டென்ட் வரும், இதில் வரும். ஓகேவா? இப்போ நம்மளோட கண்டென்ட் இங்கே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1க்கு ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாக்ஸு 2க்கு ஆட் பண்ணுவோம். பாக்ஸ் 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து ஒரு 200 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல். ஓகே, என்னாச்சு? டீபக் ஆயிடுச்சு. ஓகே, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்டர் ஒரு 10 பிக்சல் சாலிட்
green. ஓகே ஓகேவா. அடுத்து வந்து இதே மாதிரி வந்து பாக்ஸ் 2க்கும் கொடுக்கலாம். இப்போ ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து மார்ஜின் பாட்டமும் கீழே இருக்கிறதுக்கு வந்து மார்ஜின் டாப்பும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கா, கொஞ்சம் பெருசாகிக்கிறோமா, 400 போடலாம். ஓகேவா. இப்போ இங்கே மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணேன். பாட்டம் வந்து ஒரு 20 பிக்சல் வந்துருச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து 20 காட்டுது. இப்போ நோ இஷ்யூஸ். இப்போது இதே இதில் வந்து நான் மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல். இப்போ பாட்டமில் வந்து 20 கொடுத்துருக்கேன், இதில் வந்து டாப்பில் வந்து 20 கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரில. போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா இங்கே 20 இருக்குது, டாப்பில் 20 இருக்குது, இங்கே 20 இருக்குது. என்ன நடக்குதுன்னா இந்த 20 இந்த 20யும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி வந்துருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இப்போ 20 வந்து 30 மாற்றி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இறங்குறது பார்த்தோம்னா இங்கே வந்து 20 வந்து முக்கால்வாசி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஓவர்லேப் ஆகி ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று வந்துருச்சு. இதை தான் வந்து மார்ஜின் கொலாப்சிங் சொல்லுவோம். இப்போ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது இல்லது இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, கொலாப்ஸ் இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ லேஅவுட்டில் தான் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸாக மாற்ற போகிறேன். ஃப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இன்னொரு இந்த 2 டிவ் இருக்குல்ல, இதோட பேரண்ட் டிவ் இருக்குல்ல, இதில் வந்து நான் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். டாட் பாக்ஸஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகேவா, நமக்கு வந்துடுச்சா. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸு டைரக்ஷன் காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்ததை விட இங்கே வந்து ஸ்பேஸ் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். இப்போ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 30. கரெக்டாக இங்கே வந்து 20, இங்கே 30, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் வந்து 2 சைல்டு டிவ்க்கு நடுவில் வந்துருச்சு. இதில் வந்து மார்ஜினில் இவ்வளோ தான் மொத்தம் இருக்குது. இது போக வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரிம்னு ஒன்று இருக்குது. இது வந்து இப்போதைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து ஒன்லி சஃபாரி ப்ரௌசரில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. அதனால் இப்போதைக்கு இதை பார்க்க வேணாம், ஃப்யூச்சரில் வேணால் இதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் எப்படி சப்போர்ட் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து எங்கே பார்க்குறதுனா கேன் ஐ யூஸ் இந்த வெப்சைட்டில் போய் canIuse.com இந்த வெப்சைட்டில் போய் நாம் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட நேம் அடிச்சிட்டோம்னா அதுவே எல்லாமே காட்டிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஜினோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து 97.11% வந்து சப்போர்ட் ஆகுது. எல்லா ப்ரௌசருமே வந்து இது சப்போர்ட் ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மார்ஜின் டாப்பு, லெஃப்ட்டு, அப்புறம் பிளாக் சொன்னேன்ல லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லியர் வெர்ஷனில் வந்து சப்போர்ட் ஆகலை. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் எல்லாம் சப்போர்ட் ஆகுது. ஐயில் வந்து சப்போர்ட் ஆகலை. இப்போ ஐ வந்து மேக்ஸிமம் இந்த ப்ரௌசர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. முக்கால்வாசி ஐக்கு போல் எல்லாமே எட்ஜ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் இன்லைன் இது லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, அண்ட் மார்ஜின் பாட்டம் இது வந்து நம்ம இந்த லென்த்து சொன்னேன்ல மார்ஜின் ஆட்டோ வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 97.11% சப்போர்ட் ஆகுது. இது மார்ஜின் பிளாக் எண்டு, அந்த பிளாக்கோட சப் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன்ல மார்ஜின் ட்ரிம், இது வந்து இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இப்போதைக்கு சஃபாரியில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, க்ரோம் எட்ஜ் எதுலேயுமே சப்போர்ட் ஆகலை. இது ஒன்ஸ் வந்து இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, திஸ் ஃபீச்சர் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல், யூஸ் காஷன் பிஃபோர் யூஸிங் இன் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இன்கேஸ் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஒன்லி நம்ம சஃபாரி ப்ரௌசரில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
இப்போ வரைக்கும் வந்து குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா இது 13.69% தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம இது வந்து லைவ் வந்து நம்ம குரோமில் எட்ஜ் மற்ற ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. நம்ம அடுத்து பார்டர் ரேடியஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.